கோவையில் நடந்த கொடுமை கால் செய்த அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். கோவையில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. அந்த சூலூர் பகுதியில் அனைவருமே அது அறிந்தது தான். ஒரு 10 வயது சிறுமிங்க. இது எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது கட்சி சார்பாக கூட பார்க்காதீங்க. ரொம்ப ஒரு சாதாரண மனநிலையில் நீங்களும் நானும் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட பாருங்கள். அந்த ஆண் பெண்கிறதுல கூட ஆண் சொல்கிறது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விடயம் போல மாற்றுகிறார்கள். இந்த கேவலமான இந்த போதை ஆசாமிகள், போதை இல்லாமல் இருக்கக்கூடிய பக்ரவாதிகள், இவர்களால் பார்த்திங்கன்னா வெளியில் தலை காட்ட முடியல. ஏன்னா இப்போ ஆசையாக இப்போ எனக்கு பிடிச்ச பக்கத்து வீட்டு குழந்தை இருக்குது, ஏதோ ஒரு குழந்தை பார்க்கும்போது எனக்கு அன்பாக இருக்குன்னா என்னால் அதை தொட்டு தூக்க முடியல. நான் தூக்கும்போது கூட அவர்கள் மனதில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி உறுத்தலாகுது. என் வீட்டு குழந்தைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த தம்பி இப்போ தூக்குனானா நமக்கு என்ன மனநிலை ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டாகுது. சின்ன குழந்தைகள்லேருந்து இந்த மாதிரியான வக்ரம் பிடிச்சவங்களை ஏன் தடுக்க முடியல? அரசாங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்சு உங்களுக்கு தெரியும். 0 டாக் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் கூட வைக்காமல் எல்லா இடத்தையும் தெளிவாக பார்த்து நாங்கள் வேலை செய்து அதை சரி செய்வோம்னாரு. இது வரைக்கும் வாயை திறக்கலை. குறைந்தபட்சம் வாய் திறக்கிறதுக்கு என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் மக்களால் 15 வருடம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் கூட முதல் ஆளாக இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னொடனே நாம் தமிழர் கட்சி ஆளுங்க நேரில் போயிட்டு அங்கே ஆதரவு தெரிவிக்கோ, இல்லை அந்த பிரச்சனைக்கான அடுத்த கட்ட தீர்வுக்கு என்ன செய்யலாங்கிறத அவங்க கலந்து அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் அங்கே இருக்க அவங்களுடைய தந்தைக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்து ஃபோன் பேசியிருக்காருங்க. அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாயை கூட திறக்காமல் இருக்காருன்னா இதுதான் அவர் உண்மையிலே பெண்கள் மீது வைத்திருக்கிற ஒரு பண்பு. அவர் எதற்காக பேசுகிறார் என்றால் வெறும் வாக்கு தான் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவிற்குத்தான் அவர்களது அரசியல் இருக்கும். அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு துளி கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத மனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் இதற்கு எப்போதுலேருந்தே தீர்வு சொல்லிட்டாருங்க. இப்போ நான் மறுபடியும் அதை பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நினச்சி இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள் அவனை அனைத்து மக்களுக்கும் தெரியும் விதமாக வைத்து நடு ரோட்டில் சுட்டு கொள்வது அப்படிங்கிறது அவனுக்கு அச்சுறுத்தல் வரணும். அவன் பயப்படணும். அவன் போதையிலே இருந்தாலும் தொட்டா ஐயோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். வக்கர புத்தி இருக்குன்னா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படணும். தொடுறதுக்கு அவன் யோசிக்கணும். இந்த இடத்துல நம்மன்னு தெரிஞ்சால் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுங்கிற பயம் வராமல் இதை சரி செய்ய முடியாது. சீமான் அவர்களது கருத்துக்களில் இப்போ பொதுமக்கள் எல்லாரும் வெளியில் அவர்களாக பதிவு பண்ணதை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்வாக இருக்குது. ஆனால் அவர் வந்தால் தான் சரி செய்ய முடியும். நீங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் பயனற்றதாகத்தான் இருக்கும். பேசுகிறவர்கள் எல்லாருடைய பேச்சையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வரும் தேர்தலில் உங்களுக்கான அந்த வாக்குங்கிற ஆயுதத்தை எங்கே தூக்கணும், யாருக்காக பயன்படுத்தணுங்கிற அந்த ஒரு புரிதல், இந்த மாதிரியான விஷயங்கள் இதை மக்கள் தான் தெளிந்து இது மக்கள் தான் அறிந்து தெளிந்து உணரணும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.